2024 என்ன எப்படி மாத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி மாத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க. அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் இல்லாதது. ஸோ உங்களோட எனிமியா இருந்தாலும் சரி, யாருன்னே தெரியாதவங்க கூட சின்ன சண்டை வந்தாலும் சரி, ஓகே உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. நம்பினால் அவன் எது நடந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் மோனி. ஓகே, இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 எனக்கு எப்படி இருந்துச்சு, நான் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், எதெல்லாம் வந்து என்னை மாற்றிருக்குது, இப்போ எப்படி இருக்கு கரண்ட்டில் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஸோ 2024 ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து நான் ஹேபிட் வந்து சேஞ்ச் பண்ணணும், எப்போவுமே வந்து நிறைய ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும், ஜங்க் ஃபுட்டை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து யூடியூப்க்கு கண்டினியூஸாக நான் வீடியோ போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அதில் நடக்காத விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜங்க் ஃபுட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து யூடியூப்க்கு வீடியோ அதிகமாக போடுவேன் அப்படின்னு சொன்னது வந்து என்னால் கடைப்பிடிக்க முடியல. ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 4 மந்த்ஸ் கிடையாது, இடையில ஒரு 4 மந்த்ஸ் டக்குன்னு அமிச்சிக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால நம்ம வந்து அப்படியே அந்த வீடியோஸை ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வருஷம் ஷார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போட்டேன், வீடியோஸ் தான் அதிகமாக போடல. எனிவே திரும்பவும் 2025ல் ஒரு சேம் ரெசல்யூஷன் எடுக்கலாம், நம்ம வந்து வீடியோஸ் அதிகமாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 2024 என்ன எப்படி மாற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி மாற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சித்தண்ணா ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க, நீ வர்றையா வா, போறியா போ, திரும்பவும் வர்றையா வா, மறுபடியும் போறியா போ. அந்த மாதிரி வந்து என்னை மாற்றிருச்சு. என் லைஃப்பில் ஒரு பர்சன் என்டர் ஆகுறாங்கன்னா வாங்க, போகிறீங்களா போங்க, அது யாராக இருந்தாலும் சரி. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த இயர் வந்து என்னை சேஞ்ச் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, யாருமே என்னை வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது. நான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன், ஒருத்தங்க வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து ஐயோ இது வந்து நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் எப்போவுமே புரிய வைக்க ட்ரை பண்ணுவேன். அவங்களை புரிய வைக்க நான் எதுவும் ட்ரை பண்ணலை அப்படின்னா என் மனசுக்குள்ளே வந்து அந்த விஷயம் மட்டும்தான் திரும்ப 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 ஓடிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து சொல்லிடணும், நம்மளை என்ன நினைப்பாங்க. இது வந்து ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூவாக, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து எனக்குள்ளே நான் வச்சுக்குவேன். பட் இந்த இயர் வந்து நான் அதை கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். நான் நினச்சதை விட எல்லாரும் என்னை நினைக்க வச்சுட்டாங்க, அதுதான் உண்மை. யார் வேணாலும் என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க, எனக்கு நான் கரெக்டாக இருக்கேன். நான் செய்யக்கூடிய விஷயங்களால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என் வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வரல அப்படின்னா நான் நல்ல விஷயம் தான் செய்கிறேன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தருக்கும் வந்து நான் நல்லவதான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருமே மகானா இல்லை. உண்மை சொல்லப்போனால் அதுதான். எந்த ஒரு தப்புமே வந்து செய்யாமல் எல்லாத்துக்கிட்டேயுமே நல்ல பேர் எடுக்கணும்னா அது ஒரு மகானால தான் முடியும். நான் அந்த மாதிரி கிடையாது. ஸோ நீ வந்து எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னைய மாற்றிட்டாங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 2 பெரிய விஷயம் நான் சொன்னது. ஃபஸ்ட்டு வந்து இந்த வரீங்களா வாங்க, போகிறீங்களா போங்க, அது ஒன்று. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க என்னை பற்றி, ஐ டோன்ட் கேர். ஸோ இதுதான் சிம்பிளாக ஒரு சென்டென்ஸில் சொல்லணும்னா ஐ டோன்ட் கேர், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பிள் கான்செப்ட். நான் செய்கிற விஷயங்கள் முதல்ல என் வீட்டில் இருக்கிறவங்க யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருக்கும் அது கெட்டதாக போய் முடியக்கூடாது, அவ்வளோதாங்க. மற்றபடி நான் என்ன செஞ்சாலும் அது நல்லதாக தான் இருக்கும். அது ஒவ்வொருத்தரோட பார்வைக்கு வேறு மாதிரி வந்து புரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பை வந்து வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 2024 எனக்கு கொடுத்த லெசன் இதுதான். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே, நம்பினால் அவன் எது நடந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி சில மெச்சூர்டான விஷயங்கள் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரியும், ஆனாலும் ஏற்றுக்க மாட்டேன். பட் இந்த இயர் வந்து ஏற்றுக்கோ, இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. மோனி ரொம்ப நீ மெச்சூர்டாக மாற ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தோணுது. 2024 எனக்கு இன்னொரு விஷயத்தையும் புரிய வச்சது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் அடுத்த நாளில் இருந்து நார்மலாக இருந்த மாதிரி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா
அது வந்து நம்மளால ஏற்றுக்கவே முடியாது. அதை பக்கத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு நைட்டு தூங்குவோம், நாளைக்கு காலையில் எந்திரிச்சா தான் வாழ்க்கை, இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம். டே டைமில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நிரந்தரம் இல்லாதது. ஸோ உங்களோட இனிமையாக இருந்தாலும் சரி, யாருன்னே தெரியாதவங்க கூட சின்ன சண்டை வந்தாலும் சரி, ஓகே உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நான் வந்து உன் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போயிடணும். அதை விட்டு போட்டு அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு அவங்க நம்மளோட எனிமையாக இருந்தாங்க அப்படின்னா, அவங்க எனிமையாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருப்போம். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பாருங்க. ஏன் சண்டை கட்டினப்ப வந்து அவங்க சண்டைக்காரங்களா பார்க்கணும், நார்மலாக இருந்தப்ப இருந்தது நினச்சி பார்த்தா அந்த சண்டையே வராது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நானே வந்து மாற்றிக்கிட்டேன். யாராச்சும் தப்பு பண்ணால் கூட சரி ஓகே இட்ஸ் ஓகே இவ்வளோ போ அப்படிங்கிற கான்செப்ட் எனக்குள்ளேயே வந்து வந்துருச்சு. என்னை பார்த்தே நானே கேட்டுக்கிறேன், மோனி நீயா இது அப்படிங்கிற மாதிரி சட்டுன்னு கோவம் ஒரு இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் நம்மளுக்கு வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாதது. நம்ம வந்து இன்னொருத்தர் காயப்படுத்தக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளால சந்தோஷம் தான் படணுமே தவிர, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளால வந்து காயப்பட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது அப்படிங்கிறது அம்ச்சியோட இன்சிடென்ட் எனக்கு வந்து புரிய வச்சுது. அம்ச்சி இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து நான் மிஸ் பண்ணேன். இந்த 4-5 மந்த்ஸில் வந்து நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து யாராச்சும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, கோவமாக இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி ஹேபிட்டோட இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கோங்க, தப்பே இல்லை. வாழ்க்கைங்கிறது நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிறத திரும்ப 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 மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்சத தாராளமாக பண்ணலாம். ஏன்னா மனுஷ பிறவி அப்படிங்கிறது வந்து கடவுள் ஒரு டைம் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஒரு பிறவியை நமக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இந்த ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், அது என்ன சொல்லும், இது என்ன சொல்லும் அப்படிங்கிறது வந்து இல்லை, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வரும்போது அது கரெக்டுன்னு தான் சொல்கிறாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். நமக்கு வரும்போது தப்பு, அதே விஷயம் அவங்களுக்கு நடக்கும்போது கரெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஊர் உலகம் வந்து பேசும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையை வாழவே முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப்பை வந்து கண்டிப்பாக ரன் பண்ணணும். அதே மாதிரி நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை யோசித்து வந்து பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கஷ்டப்படுற விஷயத்தெல்லாம் பண்ணிடாதீங்க. ஸோ நான் மீனிங் வந்து இந்த மீனிங்கில் தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து ஒரு பெரிய தாட் இந்த வருஷம் வந்து புரிய வச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நான் இதுதான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோதாங்க. 2024 வந்து ஸ்டார்டிங்கில் சூப்பராக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஜான்வரியில் செம்மையாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் டிசம்பரில் வந்து அந்த ரியாலிட்டியே எனக்கு புரிய வச்சிருச்சு. இதுதான் இந்த இயரில் நடந்த ஒரு விஷயம். எனக்கு லெசன் கற்றுக் கொடுத்ததையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ ஜானில் ஸ்டார்ட் ஆனது எப்படி, டிசம்பரில் எப்படி ரியாலிட்டி ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, 2024 வந்து முடிஞ்சிருச்சு. 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் மற்ற இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது 2025க்கு வந்து ரொம்ப நான் பயந்து பார்த்துட்ருக்கேன். என் வாழ்க்கையிலேயே வந்து எந்த நியூ இயர்க்குமே இந்த மாதிரி பயப்படல. ஆனால் 2025 கண்டு நான் அவ்வளோ பயப்படுறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சொல்கிறாங்க, உங்கள் இதுக்கு நல்லாவே இருக்காதுங்க, அப்படிங்க இப்படிங்க. அவங்க சொல்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பீதி கிளம்புது. ஐயோ என்னடா நடக்க போகுது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து பிரச்சனை தான் வாழ்க்கையாக ஓடிட்டு இருக்குது. இதில் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் 2025 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2025 எண்டிங்கில் நான் சொல்கிறேன். நியூ இயர் எப்படி இருந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். என்னோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாவில் வரும். ஸோ மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.